தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. வரலாற்று ஆய்வாளர் திரு வெங்கடேசன் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்துடைய பெருமைகள் எல்லாம் நன்கு அறிந்தவர், ஆய்வு செய்தவர். இதோடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்க. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை மிக்க ஒரு வரலாற்று கலாச்சார சின்னம். அதில் பிரதமர் வந்திருக்கிறார். உங்களுடைய வியூஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். ஓகே சார். இப்போ நம்ம ராஜேந்திர சோழனை பொறுத்த வரைக்கும் நம்ம அவர் ஒரு இந்தியாவோட பெருமை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அசோக சக்கரவர்த்தி நம்ம எப்படி நம்ம போட்டுறோமோ அதே அளவு போற்றப்பட வேண்டிய ஒரு ஆளு. ஏன்னா இந்திய நிலப்பரப்பை தாண்டி ஒரு மிகப்பெரிய கப்பற்படையோட தென்கிழக்கு ஆசிய நாடுகள் நிறைய இடத்த போய் அவர் இது பண்ணிருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்தியாவோட பெருமை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் கங்கை கொண்ட சோழபுரம் நம்மளோட தமிழர்களுக்கான ஒரு பெருமையோட அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து போய் கங்கை வரைக்கும் படையெடுத்து போய் அந்த கங்கையை வென்று அதை ஒரு நினைவு சின்னமா அதை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கங்கை கொண்ட சோழபுரம் அந்த பேரே நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு பேரா இருக்கு. கங்கையிலேருந்து நீர் எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஏரி சோழகங்கம்ங்கிற அந்த ஏரி நமக்கு அது ஒரு வெற்றி சின்னமா ஒரு எப்படி சொல்றது, ஒரு நீரியல் வேளாண்மை எடுத்துக்கிட்டாலும் அந்த நீரியல் வேளாண்மையில அந்த இதுல எப்படி அந்த ஏரியை நிரப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க பண்ணிக்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பாக்குறப்போ இப்போ உள்ள நீரியல் நிபுணர்களுமே ரொம்ப பெருமைப்படுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அதனால அது ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பெருமையா கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு. அதே மாதிரி அவரோட அந்த ஆர்கிடெக்சரலா பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தோட அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கு. தஞ்சை பெரிய கோயிலை விட கம்பேர் பண்றப்போ அது ரொம்ப பெருசா இருக்கு. இருந்தாலும் தன்னோட தந்தையை விட அந்த கோயில் கட்டின கோயில் தஞ்சை பெரிய உடையார் கோயிலை விட அது ரொம்ப உயரமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துதான் என்னன்னு தெரியல. அந்த கோபுரத்தோட உயரம் பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கும். கோபுரம் ராஜராஜன் கட்டின கோபுரத்தோட கம்மி, ஆனா பெருவுடையாரோட உயரம் அப்படிங்கிறது அதிகமோ? ஆமா, பெருவுடையாரோட உயரம் அதிகம். ஆனா அந்த இதுக்கு கருவறைக்கு என்ன இது உயரம் வைக்கணுமோ லிங்கம் அந்த அளவு வச்சிருக்காங்க. இந்த இது மாதிரி அதோட சிறப்பு நிறைய சொல்லிட்டே போலாம். இப்ப அது இருக்கிறது 25% தான் நம்மளுக்கு இருக்கு. அழிந்த பகுதிகள் நிறைய அந்த டேம் கட்டுறதுக்கும் வெளிநாட்டுக்காரங்க பிரிட்டிஷ் டைம்ல நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய படையெடுப்புகள் படை வீடா நிறைய நாள் இருந்திருக்கு கங்கை கொண்ட சோழபுரம். அதனால அந்த படையெடுப்பு இவ்வளவு அழிவு சேதம் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இருக்கிற இந்த 25% நம்ம உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற அளவு இருக்குல்ல. எனக்கு இந்த விளக்கம் சொல்லுங்க. இந்த விஷுவல்ஸ் ஒட்டி கேட்கிறேன். இப்போ பிரதமர் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி நிறைய கோயில்களுக்கு போயிருக்கிறார். மூலஸ்தானத்தோட விஷுவல்ஸ்லாம் நமக்கு வராது. ஆனா தஞ்சையில இருக்கக்கூடிய பெருவுடையார் கோயிலுக்கு போனாலும் இங்க இருக்கிற பெருவுடையார் கோயிலையும் எப்படி இங்க விஷுவல்ஸ் எடுக்க அனுமதிக்கிறாங்க? மற்ற தமிழக கோயில்களுடைய ஆகம விதிகள்ல இருந்து இது மாறுபட்டதா? இல்ல, ஆகம விதிகளுக்கும் இதுக்கும் எனக்கு தொடர்பா தெரியல. ஆனா எப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் அது எனக்கு தெரிஞ்சு இதையுமே பண்ணிருக்க கூடாது. அந்த விஷுவல்ஸ் நிறைய பார்த்திருக்கோமே. தஞ்சை பெரியவுடையார் கோயில்ல பிரதமர் மட்டும் இல்ல, நிறைய தலைவர்கள் போகும்போது இல்ல நிறைய விஷுவல்ஸ் நம்ம அங்க விழாக்கள் நடக்கும் போது அபிஷேக விஷுவல்ஸ்லயே பார்க்கிறோம். இங்க தளர்வு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்ல, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்குமே இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது அது என்ன காரணங்கள்ங்கிறது அரசியல் காரணமா இல்ல எப்படிங்கிறது நம்ம அரசியல் சார்பில்லாத நிகழ்ச்சிகள்ல கூட பெருவுடையாருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக காட்சிகள்லாம் நம்ம விஷுவல்ஸா பார்த்திருக்கோம். அதுக்காக ஆமா சார். ஆமா, ஆனா அது கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதை நேர்ல போய் அதை பாக்குறப்பதான் அந்த கருவறையோட ஒரு அழகையோ ஒரு பிரம்மாண்டத்தையும் நம்ம பார்க்க முடியும். அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மீடியாலயோ அதை சாதாரணமா ஆக்கிட்டோம்னா அதோட பிரம்மாண்டம் நமக்கு நேர்ல போய் பாக்குறப்ப அதோட இது கரைஞ்சிரும். நம்ம மனசுக்குள்ள ஒரு கற்பனையோட அதை போய் நம்ம நேர்ல போய் பாக்குறப்ப அதோட பிரம்மாண்டம் இன்னும் அழகா இருக்கும். அதை இன்னும் நம்மளால ரசிக்க முடியும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சார். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.